மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? பாருங்க, ஆண்டவர் எதை விரும்புறாரு பாருங்க, கனத்தை விரும்புறாரு. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அசட்டை பண்ணக்கூடியவர். அது ஆசாரியனானாலும் சரி, யாரானாலும் சரி. ஆரோனுடைய 2 மகன்கள் எரித்து கொல்லப்பட்டவங்க யாரு? ஆசாரியர். ஏலியினுடைய 2 மகன்கள் வெட்டி கொல்லப்பட்டாங்க யாரு? ஆசாரியர். அது நானானாலும் சரி, யாரானாலும் சரி. எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கேன்னு கேட்கிறேன். நான் எஜமானானால் எனக்கு பயப்படக்கூடிய பயம். நீங்களே சொல்லுங்கள், தேவன் உங்களுக்கு எஜமானா இல்லையா? உண்மையிலேயே அவர் தான் நமக்கு எஜமான். இந்த உலகத்துல யாருமே நீங்களாக வரவில்லை. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிற அவர் ஒருவரே. அப்போ பலனும் சுகமும் ஆரோக்கியமும் தேவன் தந்ததுனால தான் வேலைக்கு போய் அதை சம்பாத்தியம் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வாங்குறீங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே எஜமான் யாரு தான்? அந்த தேவன் ஒருவர் தான். ஒட்டு மொத்தத்துல நம்ம யாரு? ஒண்ணுமே கிடையாது. அதான் சூனியத்திலும் சூனியம் வேதம் தான் சொல்லு. அப்ப நமக்கு எஜமான் யாரு? தேவன் தான். அது உண்மையானால் நீங்க ஏன் இந்த வேத வசனத்தை உட்கொள்ள முடியல? அந்த வேத வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். நீங்க ஒவ்வொருவரும் கேளுங்க, நான் தேவனை அசட்டை பண்ணுகிறேனா என்று. அசட்டை பண்றீங்க. அசட்டை என்ன தெரியுமா? வரக்கூடிய ஆளா போடா, உன்னை யார் இப்ப வர சொன்னா? போ போ போ. வலிக்கும், ஆழமா வலிக்கும். நான் தான் உங்களுடைய பிதான்னு சொல்றாரு, நான் தான் உனக்கு எஜமான்னு சொல்றாரு, நான் தான் நீ போகும்போதும் வரும்போது உன்னை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லுகிறாரு, நான் தான் உனக்கு சுகந்தந்த தேவன் என்று சொல்லுகிறார். நீ போட்டிருக்கிற துணி அது நான் தந்தது. நீ அனுபவிக்கிற நல்ல ஒரு குடும்பம், மனைவி, பிள்ளைங்க, நீ அது நான் தந்தது. நீ அனுபவிக்கிற வேலை அது நான் தந்தது. இதெல்லாம் தந்த எனக்கு நீ கொடுக்க வேண்டியதான கனம் எங்கே? என்னை குறித்தான பயம் உன் இருதயத்துல எங்க? இல்ல. அந்த தேவன் கண்ணும் கருத்துமா இருந்து காக்கிறார், கண்ணின் வெளி போல இருந்து காக்கிறார். ஆனா அந்த தேவன் நம்ம என்ன பண்றோம்? அசட்டை பண்றோம். தப்ப முடியுமா? தப்பவே முடியாது. 102வது சங்கீதம் 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் எதை விரும்புறாரு? நீ திரள் கூட்டமான ஜனமாட்டிரு, நீ ராஜாவாயிரு, நீ யாராவாயிரு. உனக்கு ராஜா யாருதான்? சர்வ வல்லமுள்ள தேவன். உனக்கு பிதா யாரு? சர்வ வல்லமுள்ள தேவன். நீ பூமியில ராஜா, நான் தான் உன்னை ராஜாவை வைத்தேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. புல்லு மேய்க்கக்கூடியதான தாவீத ராஜாவாக்குனாரு. ராஜாவா இருந்த நெபுகாத் நேச்சரை புல்லு மேய வச்சார். அவர் தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள. அப்போ நம்ம எல்லாருமே ராஜாவா இருந்தாலும் சரி, பிரபுக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அவரை பிதா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், அவரை எஜமான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு கொடுக்கக்கூடிய பயத்தை கொடுக்க வேண்டும். நமக்கு தான் அந்த உணர்வே இல்லை, மிருகம் போல இருக்கிறோம். ஆனா ஆதி காலத்திலேயே தேவ மனுஷர்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்திருக்கு. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க. என் பிதாவின் தேவனாய் ஆபிரகாமின் தேவனும். என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும். ஸ்டாப். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொல்ல வேண்டியதான இடத்துல ஈசாக்கின் தேவன் சொல்லல, தேவனுடைய தன்மையை சொல்லிட்டார். அவர் பயப்படத்தக்கவர், அவர் பக்திக்குரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால என்ன சொல்லுவோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பய பக்திக்குரியவரும். அந்த காலத்திலே தேவன் என்று சொன்னால் எனக்குள்ளே பயம் இருக்க வேண்டும், தேவன் என்று சொன்னால் எனக்குள்ளே பக்தி இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்ப தேவ பயம் ஆட்டோமேட்டிக்கா எங்க தான் கொண்டு போய் சேர்க்குது? பக்தி உள்ளவர்களாக, பரிசுத்தவான்களாக, தேவனுடைய ஜனங்களாக மாத்து. இங்க யாக்கோபுக்கு தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு இருக்கு. தேவன் என்று சொன்னாலே பயப்படத்தக்கவர். இங்க அடுத்தது ஒரு சாட்சி இருக்கு. நெகேமியா 1:5 வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. அவருடைய ஜெபத்துல பாருங்க, அவர் ஒரு தேவனை அறிஞ்சிருக்கிறார். நீங்க அறிஞ்சிடுற மாதிரி கள்ளத்தனமான தேவன் அல்ல. எப்படி? மன்னிப்பார், மன்னிப்பார். நீ தைரியம் போய் சொல், தைரியம் பாவம் செய், தைரியமா துணிகரமா எல்லாம் செய், எல்லாம் அனுபவி, கடைசி மன்னிப்பார். நடக்காத காரியம்.
அநேக கிறிஸ்தவங்க வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு இருக்காங்க. கிருபைன்னு சொல்லியே செத்துட்டு இருக்கு. மன்னிப்பு கிடைக்குன்னு சொல்லியே ஏமாத்தப்பட்டு சாவுறாங்க. இங்க இந்த சாட்சிகள் தேவனை குறித்த அறிவு இருக்கு. என்ன சொல்றாங்க? மகத்துவமும் பயங்கரமான தேவனே. மறுபடியும் வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கொண்டு உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. அப்போ அவர் ஒரு தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. அந்த தேவன் எப்படிப்பட்டவரோ? மகத்துவம் உள்ளவர். அவர் ஒரு தேவன் அறிஞ்சிருக்கிறார். அவர் பயங்கரமானவர். நம்ம என்ன சொல்றோம்? இல்ல எனக்கு வேற ஒரு தேவனை தெரியும். என்ன ஆசீர்வாதத்தை கண்டீங்க? அவர் அந்த தேவனை சரியா அறிஞ்சதுனால அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் அவர் அறிக்கையிட்டார் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து. எப்படி? யார நினைக்கணுமா? நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான. அதாவது அங்க 2 பேரு எழும்புறாங்க இந்த எருசலேம் அலங்கத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்றதுக்கு. இவங்களுடைய வேலை என்ன? இதை எப்படியாவது தடை பண்றது. வாசிங்க. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி. பாருங்க, இங்க இதை எப்படியாவது கெட்ட விடாம தடை பண்ணணும்னு. அப்ப இங்க நெகேமியாவுக்குள்ள என்ன இருக்கு? எனக்கு ஒரு தேவன் தெரியும், அவர் மகத்துவம் உள்ளவர், பயங்கரமான. அப்போ நானாலும் தப்புன்னா எனக்கும் அது பயங்கரமா அமையும். தேவனுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவங்களுக்கும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அப்ப அந்த காலத்திலேயே அவங்க தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க. அவர் மகத்துவம் உள்ளவர் தான், அவர் மகிமை நிறைந்தவர் தான், அதிசயங்களை செய்யக்கூடியவர் தான். ஆனால் மகத்துவமும் பயங்கரமானவர். மகத்துவத்தோட முடியல, ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப். அங்க ஒண்ணுமே கிடையாது. என்ன வருது? ஒரு கண்டினியூவேஷன் இருக்கு. அவர் மகத்துவத்தோட நிக்கல, பயங்கரமான தேவன். உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நீங்க அப்படி ஒரு தேவனை விசுவாசிக்கிறீர்களா? மூணு தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்துன்னு சொல்லப்பட்டு, அப்ப அந்த தேவனோடு கூட, அந்த பிதாவோடு கூட யார் இருந்தா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக, நம்முடைய கள்ளத்தனங்களுக்கு, நாம் ஒரு மன திருப்திக்காக, எப்படி எனக்கு பாவம் மன்னிக்கப்படும், எனக்கு பாவம் மன்னிக்கும். வலதுபுற கல்லை இருக்கானே, வலதுபுற கல்லை இல்ல, வலதுபுற கல்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருந்தான். அப்ப என்ன சொல்லுது? காதுல கேட்கும். ஏன்னா பிசிக்கல் ஆட்டு, சரீர பிரகாரமாட்டே அவர் தொங்கிட்டு இருந்தார். ஆனா வேதம் என்ன சொல்லு? உன் பாவமே எனக்கும் உனக்கும் இடையில பிரிவினை உண்டாக்கிட்டு. அப்போ மனப்பூர்வமா 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பாவம் செய்யிட்டு படுக்கையில் இருக்கும் உங்க பக்கத்துல சாத்தா நிப்பான். எப்பண்டா கொண்டு போலாம் நீ? அப்ப சொல்லுகிற ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாது. இல்லைன்னா இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லு. யூதாசு மனம் கசந்தான். ஆனா யாருக்கு முன்னாடி மனம் கசந்தான்? பிரதான ஆசாரியருக்கு முன்னாடி மனம் கசந்தான். என்ன சொன்னா? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொன்னது யாரு? யூதாஸ். மனஸ்தாபப்படுறான். யாருக்கு முன்னாடி? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இல்ல, பிரதான ஆசாரியனுக்கு முன்னாடி. ஆனா பேதுரு அப்போஸ்தலன் யாருக்கு முன்னாடி மனம் கசந்தாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்குள்ள என்ன தைரியம் இருக்கு? நான் சாகும்போது நான் எங்க போவேன்? என் பாவம் மன்னிக்கப்படும், நான் அங்க போவேன். தப்பு கணக்கு. இந்த உலகத்துல அவர் மனுஷனா இருக்கும் போது சொல்லக்கூடிய சத்தம் கேட்கக்கூடிய தூரத்தில் அவர் இருந்ததுனால மன்னித்தார். வேதம் சொல்லுது, ஓம் பாவம் தான், நீ துணிகரமா சரி அக்கிரமம், இதுதான் எனக்கும் உனக்கு இடையில பிரிவினை. அவன் படுக்கையில கிடக்கும்போது கேட்குமா? தேவ சன்னிதானத்தை சொல்றேன், துணிகரமா பாவம் சொல்லி ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், கேட்காது, முடிவும் நரகம். இங்க எப்படி இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவன் பயப்படத்தக்கவருங்கிறதான ஒரு எண்ணம் இருந்துச்சு. தேவனுக்கு பயந்து சாட்சியா வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கை முடித்தாங்க. எத்தனை பேர் சாட்சியா வாழ்றோம்? காரணம் என்ன? தேவ பயமே கிடையாது, துணிகரமான வாழ்க்கை. என்ன? உங்களை ஏமாத்தின. புதிய ஏற்பாட்டில் எங்களுக்கு ஒரு புது தெய்வம் கிடைச்சிருக்கு. என்ன பாவம் செய்தாலும் போயிடலாம். எத்தனை பேர் போனாங்க? இல்ல எத்தனை பேர் போவாங்க? தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த பாக்கி, மற்றவங்க கிடையாது. 111 சங்கீதம் 9 வசனம் வாசிங்க. அங்கே சங்கீதக்காரனுக்கு அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டு வாசிங்கள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. சங்கீதக்காரங்களுக்கு தேவனை குறித்து அறிவு இருக்கு. என்ன சொல்றாரு? அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. அவருடைய நாமம்னு அர்த்தம் என்ன? அவர். அவருடைய நாமம் என்று சொல்லும் போது அவரை தான் குறிக்கும். அப்போ இங்க என்ன? பரிசுத்தமும் பயங்கரமானது. மறுபடியும் வாசிங்க.
அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் பயங்கரமான ஒரு தேவன். நான் அதனால என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும். அங்க பாவத்தை வச்சிட்டு பிறகு எனக்கு கிடைக்க முடியாது. ஏன்? அவர் என்ன? தீமையை பாவத்தை பார்க்காத சுத்த கண்களை உடையவர். அப்ப என்ன தைரியத்துல சாகும் போது எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்கணும் இருக்கிறீங்க? அவர் பரிசுத்தம் உள்ளவர். வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினைஞ்சப்பட்ட காரணம் என்ன? ஒவ்வொருத்தங்களுக்கும் சுய புத்தி உருவான பிறகு, தன்னை குறித்த அறிவு வந்த பிறகு அந்த மனுஷன் வாலிப பிராயத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதான் வேதத்தினுடைய அடிப்படை. நம்ம என்ன சொல்றோம்? சாகும் போது என்ன தைரியம்? வேதம் சொல்லுது அவர் பரிசுத்தமும் பயங்கரமானவர். அப்போ பயங்கரமானவர் குறித்த அறிவு நமக்கு வேணும். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமா ஜீவிக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? 128 சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இவன், அவன் பாக்கியவான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதக்காரங்க தெளிவா அறிஞ்சிருக்கிறாங்க. எப்படி? தேவன் பயப்படத்தக்கவர். அப்ப அவங்க வழி சொல்லி தர்றாங்க. என்ன வழியா? நீ தேவனுக்கு பயப்படு, அவருடைய வழியில நட. வேதமே என்ன சொல்லுது? புதிய ஏற்பாடு, நான் தேவனை சிநேகிக்கிறேன் சொல்லிக்கொண்டு கற்பனையை கை கொள்ளாமல் இருப்பாயான நீ பொய்யே. நான் தேவனை சிநேகிக்கிறேன் சொல்லிட்டு சகோதரனை காண்கிற சகோதரனை சிநேகிக்காம இருப்பான் நீ பொய்யன். இங்க வேதம் என்ன சொல்லுது? தேவன் பயப்படத்தக்கவர். நீ என்ன செய்யணுமா? அவருக்கு பயப்படக்கூடியவனா இருக்கணும். அதுக்கு அடையாளம் என்ன? அவருடைய வழிகள்ல நடக்கணும். சாலமோன் ராஜா அவருடைய வயசு முதிர்வுல அவர் பிரசங்கி எழுதுறார். அதுல என்ன காரியம் சொல்றாரு? பிரசங்கி 12:13 வாசிங்க. எல்லா மனுஷன் மேல ஒரு கடமை இருக்கு. அது என்ன கடமையா? தேவனுக்கு பயப்படணுமா. வாசிங்க. கேட்போமாக, தேவனுக்கு பயந்தவர் கற்பனைகளை கைக்குள் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லா மனுஷர்களுக்கு மேல் விழுந்த கடமை. சுதந்திரம் சொல்லாதீங்க. நீங்களாட்ட வந்தீங்க உலகத்துல, நீங்களாட்ட உருவாகி வந்தீங்க. இல்ல, நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். அப்ப உருவாக்குற தேவனுக்கு கீழே இருக்க வேண்டியதான கடமை உங்களுக்கு இல்லையா? எல்லார் மேலும் விழுந்த கடமை. என்ன கடமை? பயப்படணும். நீ பயப்படுறேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றார். சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்களுக்கு அச்சமுமா இருப்பாராக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்கள். சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். தேவனை பரிசுத்தம் பண்ணுங்க. எதற்காக ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு பயப்படுற பயம் எங்கன்னு கேட்கிறார்? காரணம் என்ன? அவர் பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமா தான் இருந்தாகணும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள். புதிய ஏற்பாடுள்ள வசனம். பரிசுத்தமாகுதலை பூர்ணமாக எப்படி வைக்க முடியுமா? தேவ பயத்துடனே. அப்ப தேவ பயம் எங்கேயும் வருது? புதிய ஏற்பாடுல இருக்கு. தேவனை பரிசுத்தம் பண்ணணுமா? அப்ப தேவனை கேட்ட பரிசுத்தல இருக்கணும். பரிசுத்தவான்களாகவே இந்த உலகத்துல நம்ம இருக்கணும். அதுக்கு என்ன தேவையா இருக்கு? தேவ பயம். மறுபடியும் வாசிங்க. சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமா இருப்பாராக. யாருக்கு இருக்கு பயம்? உங்களை எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? யாருக்குள்ள அச்சம் இருக்கு? ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. எத்தனை பேர் ஏமாத்துறாங்க தெரியுமா? எத்தனை பேர் பணம் வாங்கிட்டு கொடுக்கல. கேட்ட ஒரே வார்த்தை இல்ல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க. சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயமும். அவரே உங்களுக்கு பயம். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ தப்பு பண்ணினேன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு பயம் உள்ள இருக்கணும், ஒரு அச்சம் உங்களுக்கு. என்ன? அவரே உங்களுக்கு பயம். அவர் பார்த்துட்டு இருக்கார். அவரே உனக்குள்ள ஒருத்தர் இருக்கார், உன்னை சுற்றிலும் ஒருத்தர் இருக்கார், அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கார், பார்த்துட்டே இருக்காரு. அவரே உனக்கு பயமா இருக்கணும். அடிச்சு விடுவார். வாசிங்கள். நாகும் 1வது அதிகாரம் 5, 6. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். பாருங்க, மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். அதாவது அவருக்கு பிரசன்னத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே நிலைநிற்க முடியாது, எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிரும் சொல்றார். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய கோபத்துக்கு முன்னாடி நிற்பவன் யார்? இப்ப அநேக தேவ கோபத்தோட இருந்துகிட்டு கிருபையா மேல இருக்கு, கிருபையா மேல இருக்கு. உங்களை நீங்களே வஞ்சித்துக்கிட்டுறீங்க. தேவ கோபம். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது, அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். பாருங்க, இது எல்லாமே வசனங்கள். உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை மட்டும் எடுத்து, என் கிருபை உனக்கு போதும், நீ சந்தோஷமா பாவம் செய்துட்டு, அப்படிதானையா? கிருபை தொடச்சிட்டே இருக்கும், அப்படிதானே? இப்ப டைலாக்லாம் அப்படிதானே? ஒருத்தரும் மேல போயிட முடியாது. பலவீனத்தை என் பலம் போகணும், அது பாவ பலவீனம். அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் வேற.
எல்லாம் எப்படி நேர் மாறி எடுத்துக்கிட்டது. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, உல்லாசமான ஒரு வாழ்க்கை, சுகபோகமான ஒரு வாழ்க்கை, மனசு மாம்சம் விரும்பின ஒரு வாழ்க்கை, தேவ பயம் அற்ற ஒரு வாழ்க்கை. தப்ப முடியுமா? ரொம்ப கஷ்டம். எபிரேயர் நிருபம் 12 அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிங்க. அங்க பவுல் அப்போஸ்தலருக்குள்ள என்ன இருந்துச்சா? தேவ பயம் இருந்துச்சா? அவர் வெளிப்படுத்தார். வாசிங்கள். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் மேல ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யம் போடன கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி ஏமாந்துட்டு இருக்கிறீங்களே, எனக்கு மன்னிப்பு கிடைக்கும், எனக்கு இரக்கம் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, தப்ப முடியாது. புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனம், பவுல் அப்போஸ்தலருடைய வார்த்தை என்ன சொல்றாரு? அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போகணுமா? இதுதான் வழி. பயப்படணும், பக்தியா இருக்கணும், பனியை போல இல்ல. நைட்டு படுக்க மாட்டோம், ஒட்டுமொத்தமா ஆண்டவரே இன்னைக்கு என்ன தப்பனாலும் மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி மாடு மாதிரி தூங்குறது இல்ல. தப்ப முடியாது. வாசிங்க மறுபடியும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. அப்ப கிருபையை பற்றி கொள்ள கடுவோம்னா அதுக்கு என்ன தேவை இருக்கு? பயம் வேணும். இப்ப என்ன? பயம் இல்ல, பக்தி கிடையாது, கிருபையை மட்டும் பற்றி கொண்டு இருக்கிறீங்க. கிருபையை பற்றி கொண்டு இருக்கிறீங்க. எப்படி? நான் போயிருவேன், நான் பறந்துருவேன், நான் பறந்துருவேன் இல்ல. இங்க கிருபை எப்படிதான் பற்றி கொண்டு இருக்க முடியுமா? உங்களுக்குள்ள பயமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணுமா? இருந்தாலும் கிருபையை உங்களுக்குள்ள பற்றி கொண்டு இருக்க முடியும். போயிட்டு நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. தேவனை குறித்த அறிவு அவருக்கு எப்படி இருக்கு? சிலுவையில தொங்கக்கூடியவர் மன்னிச்சுட்டே இருப்பார், ரத்தம் சுத்திகரிச்சுட்டே இருக்கும். அப்படியே இருக்கு இல்ல? பட்சிக்கிற அக்னி, எரிச்சு சாம்பலாக்கி ஒண்ணு இல்லாம ஒரு காற்றடிப்பார், ஒண்ணுமே இருக்காது. எலும்பு இருக்க, தோல் இருக்க, சதை இருக்காது, ஒண்ணு இருக்காது. பட்சிக்கிற ஒண்ணு இல்லாம செய்யக்கூடியதான அக்னி. இது எங்க இருக்கு? புதிய ஏற்பாட்டுல இருக்கு. அவர் சொல்லல சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு, நீ பாவம் செய்யிட்டே இரு, நீ கிருபை உனக்கு இருக்கணுமா? பயம் வேணும். கிருபை உனக்கு கூட இருக்கணுமா? பக்தி வேணும். ஏன்? நீ நினைக்கிற மாதிரி தொங்கிட்டே இருக்கக்கூடிய தேவன் மன்னிச்சுட்டே இருக்காரு இல்ல, அவர் பட்சிக்கிற அக்னி. 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. அங்க பேதுரு அப்போஸ்தலர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. அவரு எப்படி தேவனை புரிஞ்சிருக்கிறாரு, நீ வாசிங்க. அன்றி பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் இருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டுகிறவர். எப்படி? சிலுவையை குறித்து பிரசங்கிக்கக்கூடியவர் தான், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடியவர் தான். என்ன சொல்றாரு? ஒன்னு ஏமாத்திக்கிடாத. ஏன் நீங்க என்ன சொல்றீங்க? நான் கிறிஸ்துவ அறிஞ்சதுனால, கொஞ்சம் காணிக்க கொடுக்கறதுனால, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வர்றதுனால என் ஆண்டவர் என் பக்கத்துல இருப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பட்சபாதம் இல்லாதவர். மனப்பூர்வமாய் பாவம் சரியா, மனப்பூர்வமாய் நரகத்துல போய் சேர்ந்துரு. இங்க என்னென்ன அடி, என்னென்ன நோய், என்னென்ன வியாதி, வீட்டுல என்னென்ன சாபம், வீட்டுல என்னென்ன சோதனை, கடன் எல்லாம் வந்து நிக்க அனுபவி. சொல்றது யாரு? இயேசுவோடு கூட இருந்ததான அப்போஸ்தலர். வாசிங்க மறுபடியும். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் இருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு. அப்போ உங்க பிதா யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படிதான் இருப்பாராம்? நியாயம் தீர்க்கக்கூடியவர். ஒன்னே விட மாட்டார். சிந்தனையும் சரிதான், பார்வையும் சரிதான், பேச்சும் சரிதான், கேட்கறதும் சரிதான், நடையானாலும் சரிதான், கையண்டை கிரியானாலும் சரி, ஒன்னே விட மாட்டார். நியாயம் தீர்ப்பாரு. நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் மூலம் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, பயத்துடனே நடந்து கொள்ளுங்க. நமக்குள்ள பயம் இருக்கா? கடைசி முடிவு அவர் என்ன சொல்லி முடிச்சிட்டாரு? பயத்துடனே நடங்கள். எத்தனை பேர் தேவ பயத்து நடக்கும்? ஐயா கேட்க யாரும் இல்லை, சொன்னாலும் கேட்க மாட்டோம், நிமிர்ந்து நடக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கக்கூடியவனா இருக்கிறான். சுவிசேஷத்தை, நித்திய சுவிசேஷத்தை அதை சும்மா அறிவிக்கல, மிகுந்த சத்தத்தோடு. வாசிங்க. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். என்ன சொல்றாரு? மிகுந்த சத்தம் சுவிசேஷம் அறிவிக்கிறார். கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜாதிகார். என்ன சுவிசேஷம்? நீ தேவனுக்கு பயப்படு. தேவதூதர்களுக்கு தெரியுது, அப்போஸ்தலர்களுக்கு தெரியுது, ஆதி பிதாக்களுக்கு தெரியுது, தேவ மனுஷர்களுக்கு தெரியுது. தேவன் என்று சொன்னால் பயப்பட்டு தான் ஆகணும். என்றால் அவர் பரிசுத்தர். பாவத்தை வச்சுட்டு நாளைக்கு ஒப்புரவாயிடலாங்கிறது தேவனுக்கு கொஞ்சமும் ஆகாதது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, தேவன் பயப்படக்கூடியவனு என்ன இருக்கா? இல்ல. ஆனா பவுல் அப்போஸ்தலர் யாரு? இப்ப உள்ளவர்.
பேதுரு அப்போஸ்தலர் இப்போ உள்ளவங்க என்ன சொல்றாங்க? பட்சிக்கிற அக்கன் இருக்கிறாரு, பயத்தோட நடந்துவிடுங்கன்னு சொல்லிட்டார். எச்சரிக்கிற, பயத்தோட நடந்துக்க, நிமிர்ந்து நடக்காத, எல்லாம் சரி நினைச்சு நடக்காத, தப்பிட மாட்டான், பயத்தோட நடங்கிற. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறார், மிகுந்த சத்தத்தோடு தேவனுக்கு பயப்படுங்க. உங்களுடைய நிலை எப்படி இருக்கு? தேவனாலே என்னை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? தேவனாலே நான் அவருக்கு பயப்படணும், பாவத்தை விட்டு விலகிதான் இருக்கணும், எவ்வளவு நஷ்டானாலும் ஒன்றும் இல்லை, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் பாவங்கிறத நான் விட்டு விலகிதான் ஓடணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா? நீங்க உங்களை பாருங்க. இப்போ அடுத்த காரியம் என்ன? தேவனுடைய பிரசன்னத்திற்கே முதல்ல எப்படி தேவனை குறித்த அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு, இப்போ என்ன சொல்ல போறேன்? தேவனுடைய பிரசன்னமே பயத்தை உருவாக்குச்சு. யாத்திரையாகமம் 19 அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. தேவன் என்று சொல்லும் போதே பயப்படணும். காரணம் என்ன? அவருடைய பிரசனமே அவ்வளவு பயத்துக்குரியதா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால். எப்படி அக்கினியில இறங்குறார்? அக்கினிமயமான கண்களை உடையவர். இங்க எப்படி அக்கினியாகவே இறங்குகிறார்? அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த இடம் அதுக்கு பிறகு எப்படி ஆயிட்டு? புகைக்காடு. அந்த புகைச்சூளையின் புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. மலை எல்லாம் அதிருது. வானாதி வானங்களும் கொல்ல மாட்டா தேவனே இருக்கு. மலை தாங்குமா? உருவாக்குனவர் அவர் தானே, தாங்குமா? அதிரும். ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு மேல வெயிட்டான ஒரு பொருளை வச்சு பாருங்க, அது என்னச்சு? ஒன்னு உடையும், இல்ல நசுங்கும், இல்ல கீழ் நோக்கி போ. வானாதி வானங்களும் கொல்ல மாட்டா தேவன். மலை பர்வதம் என்ன செய்ய முடியல? கொல்ல முடியல, அதிருது. 20வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். எதை காண்ட? அந்த பிரசனமே. ஆண்டவர் சீனா மலையில இறங்குறார். இடிமுழக்கம், மின்னல், எக்கால சத்தம், புகை, தீ கிட்டுங்கிறாங்க. அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்துல நின்று. பின்வாங்கி தேவனுக்கிட்ட போக முடிச்சா? இல்ல, பின்வாங்கி தூரத்துல நின்று மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும். என்ன சொல்லிட்டாங்க? என்ன பாரு மோசே, உமக்கு விரோதமா பேசுனதெல்லாம் சரிதான், நீர் பேசுறோம், ஆண்டவர் எங்கிட்ட பேசாதுங்க. வாசிங்க. மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பாருங்க, பிரசனமே கிட்டங்குது. இருதயம் ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியை பொட்டுன்னு போயிடும். நமக்குள்ள என்ன? ஒரு மாம்சத்துல பலத்தை நான் தான் காட்டுறோம், ஒண்ணுமே கிடையாது. ஒரு 100 டிகிரி செல்சியஸ் ஒரு ஹீட் உள்ளதான ஒரு பொருளை பக்கத்துல வச்சு உங்களை வச்சா கிட்டே கொண்டு போண்டா, கொஞ்சம் தூரம் வச்சாலே என்ன செய்யறந்துருமா? நீங்க அந்த அந்த தாக்கத்தினாலே இருதயம் எல்லாம் பலவீனமாவி ஆள் முடிஞ்சு. மனுஷன் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய பிரசனமே அவ்வளவு பயப்படத்தக்கதுன்னு சொல்லப்பட்டு ஆதியாகமும் 28 அதிகாரம் 10-17 வரைக்கும் வேகமா வாசித்துருங்க. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களில் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தையெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தரிசனத்தை பெறுகிறான், தேவனே பேசுகிறார் யாக்கோபோடு. அப்ப என்ன உண்டாது? பயம் உண்டாகுதுன்னு சொல்லப்பட்டு வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். இதை நான் அறியாதிருக்கிறேன் என்றான். அவன் பயந்து. அவனுக்கு என்ன உண்டாயிற்று? தரிசனம். இந்த தரிசனம் கண்ட உடனேயே அந்த இடத்திலேயே அவன் என்ன சொல்றான்? இங்க தேவன் இருக்கிறார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது தேவனுடைய வீடே அல்லாமல். திறந்த இடம், ஒரு தரிசனம் கிடைக்குது. அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு என்ன சொல்ற? இது தேவன் தங்கும் இடம். அறியாது இருந்துட்டேன், எனக்கு பயமா இருக்குங்க. இது தேவனுடைய இடம், இது தேவனுடைய பரிசுத்தமான இடம். அவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்றார். உங்களுக்கு பயம் இருக்காயா?
வெளிப்படுத்தின விசேஷம் 1:12-19 வரைக்கும். யோவான் அப்போஸ்தலருடைய அனுபவம், அதாவது இதுக்கு முன்னாடி 2 பேர் எப்படியெல்லாம் பயந்தாங்கன்னு இருக்கு. இங்க யோவான் அப்போஸ்தலர் எவ்வளவு பயந்தாருங்கிற விஷயம் இருக்கு. வாசிங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தெரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் முடியும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலைப் போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கரைக்கொள்ளப்பட்டையும் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டு காலத்துல மட்டும் அப்படி இல்ல, தேவனை தரிசிக்கக்கூடிய தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக கூட எல்லாரும் ஐயாவே என்ன சொல்லிருக்காரு, நான் எவ்வளவோ பயந்தேன் நடுங்குனேன்னு சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்லப்பட்டு, நான் செத்தவன் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். செத்தவன் போல, ஒரு உயிரை இருக்கு, அசைக்க முடியாது. நாடி நரம்ப உருவாக்குனார் அவருக்கு முன்னாடி எல்லாம் அப்படி ஸ்தம்பிச்சு நிற்கும். செத்தவன் போல அவருடைய பாதத்துல விழுந்தேன். மறுபடியும் வாசிங்க அதை. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். பாருங்க, அப்போ தேவனுடைய தரிசனம் இல்ல தேவனுடைய பிரசனம் ஒரு இடத்துல வரும்போதே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது மோசேயினுடைய காலத்துல மாத்திரம் இல்ல, எந்த காலத்துல தேவன் பயப்படத்தக்க, தேவனை யதார்த்தமா அறிந்த ஜனங்கள் எவ்வளவு பயப்பட்டிருக்காங்க பாருங்க. யோபுவின் சரித்திரம் 42:5-6 வசனங்களை வாசிங்க. என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்ணுமே காண்கிறது. என்ன ஏன் நான் ஆண்டவர் யாருன்னு கொஞ்சம் கேட்டிருக்கேன், எல்லாம் சரிதான், இப்போ நான் அவரை கண்டுட்டேன். ஆகையால் நான் என்னை அறிவித்து. என்ன உருவாகுது பாருங்க, வெறுக்கிறாங்க, அருவருக்கிறாங்க. ஏன்னா அவர் தேவன், நம்ம மண்ணும் குப்பையும் தூசியும் சாம்பலும், நம்முடைய நீதி எல்லாமே கந்த ஒண்ணுமே கிடையாது. நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலில் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். பாருங்க, தூளிலும் சாம்பலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். மனஸ்தாபப்பட்டேன்னு அவரு தன்னுடைய நிலைமைகள் எல்லாம் சொல்றாரு பாருங்க. அதே அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கேட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். என்ன சொல்லிட்டாரு ஆண்டவரே, கொஞ்சம் நிறைய பேசிட்டேன், நிறைய அலப்பிட்டேன், ரொம்ப புலம்பிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடும், என்ன எல்லாமே தப்புதான் ஆண்டவரே, எல்லாமே தப்புதான் ஆண்டவர்னு சொல்லி சாஸ்திராங்கம் வளர்ந்து. தேவனை அறிந்தவங்களுக்குள்ள தேவ பயம் இருக்கு. அப்ப நீங்க உங்களை பாருங்க, நான் கிறிஸ்தவன்னு சொல்றேன், ஆனா கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியல. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றேன், ஆனா எனக்கு ரட்சிப்பு தந்தவர் யாருன்னு எனக்கு தெரியல. நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்றேன், அபிஷேகம் தந்த அந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட பயங்கரமான தேவன் எனக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைங்கிறேன், அந்த தகப்பன் பரம தகப்பன் யாருன்னு எனக்கு தெரியல. நான் பிதாவான என்னுடைய கனம் எங்கே? அப்போ பரிசுத்தாயை பெற்றோர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள், புத்திர சுவிகார். ஆனா எனக்கு அவர் யாருன்னே தெரியலையே, என்ன தேவ பயமே இல்லையே. ஜெபம் பண்ணும்போது அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்பேன், கேட்ட நரிச்சியப்பட்டேன்னு சொல்லுவேன், என் ஆன்சர் எடுத்திருக்கேன். அப்ப உங்களுக்கு என்ன இல்ல? தேவன் அறிகிற அறிவு இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வேகமா வாசிங்க. அங்க எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் அறிஞ்ச உடனே, தேவ பிரசனத்துக்குள்ள ஆனோன்னு, தேவன் பரிசுத்தர் என்பதை அறிந்த உடனே அவருடைய பிரசனத்துக்குள்ள இருக்கும்போது புலம்பிட்டாரு, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். தீர்க்கதரிசி எல்லாமே சரிதான், ஐயோ அசுத்த உதடுகள் உள்ளவன்னு சொல்லிட்டார். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தந்தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தந்தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால். பாருங்க, தேவ பிரசனத்துல இருக்கக்கூடியதான அந்த தேவதூதர்களே ஆண்டுக்கு முன்னாடி தங்களுடைய முகங்களை மூடுறாங்க. அந்த அளவுக்கு பயபக்தியா அவங்க அங்க இருக்கிறாங்க. எப்படி பெண்கள் முக்காடு போடணும் சொல்லப்பட்டிருக்கதோ அதே போல அங்க என்ன முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். பாருங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் போது இங்க கிடுங்குது. ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்,
அசுத்தமா வாழக்கூடிய ஜனங்கள் மத்தியில் வாழக்கூடியவன், நான் தேவனை தரிசிச்சிட்டேன், என்னை கொன்றக்கூடாது, நான் செத்துறக்கூடாது. பாருங்க, தேவனை அறிந்தவர்கள் புலம்புறாங்க, தேவ தரிசனத்துக்குள்ள ஜனங்கள் பயப்படுறாங்க, தேவ பிரசனத்துக்குள்ள ஜனங்கள் பயப்படுறாங்க. தேவனிடத்துல இவ்வளோ ஈவுகளை பெற்று நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களா? உங்களை நீங்களே கேளுங்க. ஆனா ஒரு காரியம் சொல்றேன், தேவனுக்கு பயப்படுறது ரொம்ப அவசியம். உண்மையான ஒரு சம்பவம். இப்ப போதகராக இருக்கிறார் நினைக்கிறேன். வாலிபனா இருக்கும்போது அவர் என்ன நல்லா குடிப்பாராம். ஏன்னா அவருடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே அவரை பயமுறுத்துமா. அது அப்படி நடந்துரும், இது இப்படி நடக்கும், அப்படி இப்படி. அதனாலே ஆள் எழுந்து நைட்டு ஃபுல்லா நல்லா குடிச்சிடும். பகல்ல கண்ணை முடிச்ச உடனேயே பல சிந்தனைகளும் எண்ணங்களும் கனவுகளும் சொப்பனங்களும் அவரை போட்டு நெருக்கும். திரும்ப ஒரே குடி, ஃபுல் குடி. தேவனுடைய இரக்கத்தினால தேவ சந்திப்பு. அது எப்படி? தேவனுக்கு நீ பயப்பட்டா மீதுள்ள எல்லா பயமும் ஒன்னை விட்டு போயிருங்கிறதான ஒரு கிருபை அவருக்கு கிடைத்ததுனால அவர் என்ன செய்தாராம்? தேவனுக்கு பயந்து குடியை விட்டு ஆண்டவரை ஏத்துக்கிட்டாராம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய இதுல என்ன சொல்றாருன்னா, அதனால என்னுடைய எல்லா பயங்களும் போயிட்டு. இது உண்மையா? உண்மை. 2 எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒன்னு, யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மனுஷன் பாவம் செய்ய பயந்தாரு. ஏன்னா என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லிட்டார். என் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? என் தேவன் என்னை பார்த்துட்டு இருக்கார். எங்கேயோ கிடந்த குப்பைய ஆண்டவர் இவ்வளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காரு. அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. நான் பாவம் செய்ய மாட்டேன். அவர்கிட்ட இருந்தது எல்லாம் என்னதான் இருந்துச்சு? தேவ பயம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அவர் என்ன செய்யல? அதுக்கு பிறகு வரக்கூடியதான பின் விளைவுகளை குறித்த எந்த பயமே இல்லை. சிறைச்சாலை குறித்த பயம் இல்லை, அது மீது எந்த ஒரு காரியத்தை குறித்த பயம் அவருக்கு இல்லை. அப்ப புரிஞ்சுக்கிடுங்க, எதுக்கு தேவனுக்கு பயப்படுங்கன்னு சொல்றோம். அந்த ஒரு தேவனுக்கு மட்டும் பயப்படுங்க, நீங்க வேற எதுக்கும் பயப்படாண்டாம். தானியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை பாருங்க. ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு தடை. அவர் என்ன செய்யிட்டாரு? அந்த தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால ஜெபத்தை விடல. தண்டனை என்ன? கொகையில போடுவோம். ஆனா அது அவருக்கு பயமா இருந்துச்சா? இல்ல. வேதம் சொல்லுது, அவர் மறுபடியும் தேவனே ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணார் இருக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன், உண்மையாகவே தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன்னா, அந்த மனுஷனுக்கு அதுக்கு பிறகு ஒரு ராஜாக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது, சிங்கத்துக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அந்த மனுஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இப்போ புரியுதா எதுக்காக நீங்க தேவனுக்கு பயப்படணும்? 86வது சங்கீதம் 11வது வசனம் வாசிங்க. அங்க தாவீது ராஜா தேவனை குறித்து அறிவுள்ளதான ஒரு மனுஷன் எதுக்கு ஜெபிக்கிறார் தெரியுமா? தேவ பயத்துக்கு. வாசிங்க. கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். கர்த்தாவே, எல்லாரும் எனக்கு தேவனுடைய வழி தெரியும், நாங்க தேவனுடைய வழியில் நடக்கிறோம் சொல்லி சொல்லி எல்லாம் குண்டுல விழுந்துட்டே இருக்காங்க. அனுபவம் இருக்கு குண்டுல விழுந்துட்டே இருக்காங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. நீர் ஒருவேளை என்னை குறித்து சொன்னீர், என் இருதயத்தை கேட்டவன், ஆனாலும் உம்மிடத்துல கேட்கேன், உங்களுடைய வழி எனக்கு தெரியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உங்களுடைய சத்தியத்துல நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எதுக்காக ஜெபம் பண்ணாராம்? ஆச்சரியமா இல்ல? பணம் தாரம், பொருள் தாரம், சொத்து தாரம். எதுக்கு ஜெபம் பண்ணாரு? நான் உமக்கு பயப்படணும். நான் என்ன செய்யணுமா? உமக்கு பயப்படும்படி என் மனசு என்ன செய்யுது? அதை வாங்க, இதை வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியுதே. அந்த மனசை ஒருமுகப்படுத்திறாண்டவரு. எப்பொழுதும் பயப்படுகிறோம் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக ஜெபித்தார்களாம்? ஏசப்பா, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அதுல என்ன இருக்கணுமா? எப்பவும் தேவ பயம் நிறைஞ்சு இருக்கணும். என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்றீங்களா அப்படி? அப்ப நமக்கு என்ன தேவனை குறித்த அறிவு இருக்கு, என்ன தேவ பயத்தை குறித்தான ஒரு நம்பிக்கை இருக்கு. அதான் பிளஸும் மைனஸ்ன்னு சொல்றேன். எல்லாமே சொல்ல காரணம் தேவ பயம் எனக்கு வேண்டாம்னு சொல்றீங்க. அதான் கூடுதல் குறைவு எல்லாமே நான் சொல்றேன். என்ன சொல்றாரு? உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுக்கு பயப்படுதான ஒரு பயம், அது என்ன? ஒரு கிருபை. அது என்ன? ஒரு வரம். அது என்ன? அது ஒரு ஆசீர்வாதம். 1வது வசனத்தை வாசிங்களா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி தெளிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. அப்படியான அர்த்தம் என்ன? உங்களுக்கு தேவனை குறித்த அறிவு இல்ல, உங்களுக்கு தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம் என்ன? தேவ ஆவியானது உங்களிடத்துல இல்ல. தேவ ஆவியாண்ட ஒரு கிரியை என்ன? தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இருக்கும். அதனாலதான் அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? அடிச்சாங்க. ஏன் நீ இயேசு நாமத்துல பேசாதவங்க சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்க?
நாங்கள் கண்டதும் கேட்டதையும் இயேசுவின் நாமத்தை அறிந்ததையும் பேசாமல் இருக்க எங்களுக்கு முடியாதுன்னு சொன்னாங்க. காரணம் என்ன? தேவ ஆவியால் நிறைக்கப்பட்டாங்க. மனுஷனுக்கு பயப்படல, தேவனுக்கு பயந்தாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப அந்நிய பாஷை பேசுறோம், அபிஷேகம் இருக்குன்னு தைரியமா சொல்லிட்டு தெரியுறோம். ஆனா என்ன இல்ல? தேவ பயம் இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி அருளும் ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். இத புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதுன்னா சிறைச்சாலை வாழ்க்கை இல்ல. கர்த்தருக்கு பயப்படுதுன்னா ஐயோ ஒரு நசுங்கிற வாழ்க்கை இல்ல. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நற்கந்தமாக வாசனையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். யாரு பார்த்தாலும் சொல்லுவாங்க, அவன் தேவனுக்கு பயப்படுறவன், அவன் தேவ சுத்தம் செய்யக்கூடியவன். எதுவானாலும் தேவ சுத்தம்னா அவன் அடிமையாய் போயிட்டே இருப்பான். உங்களை யோசிங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? உகந்த வாசனை. அப்ப தேவன் முகரும் போதும் அது உகந்த வாசனையா இருக்கும். மற்ற மனுஷர்கள் முகரும் போதும் அது உகந்த வாசனையா இருக்கும். தேவனும் சாட்சி கொடுப்பார், உத்தமனே, உண்மை உள்ளவனே. மற்ற ஜனங்களும் சாட்சி கொடுப்பாங்க. குடும்பத்துல உள்ளவங்களும் சொல்லுவாங்க. எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, எத்தனை பேர் புருஷனை பற்றியோ மனைவி பற்றியோ இல்ல பையன் ரட்சிக்கப்பட்ட பையனை பற்றியோ கர்த்தருக்கு பயப்படக்கூடியவன் சொல்லுவார்களா? இல்ல. ஏன்? வாசனை இல்ல, துர்வாடை இருக்கு, துர்நாற்றம் இருக்கு, துர்சாட்சி இருக்கு. உங்களை நீங்க பாருங்க. ஆனா வேதம் சொல்லுது அது ஒரு கிருபை, அது அனுபவீனி. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது நீதியின் சூரியனாகி அந்த தேவனே உங்களுக்குள்ள இருப்பார். யாருக்கு அந்த பாக்கியம்? பயப்படுறவங்களுக்கு. பார்த்துட்டு இருக்கிறாரு, கேட்டுட்டு இருக்காரு, நான் அவருக்கு பயப்படுவேன், எது நஷ்டமானாலும் ஒண்ணும் இல்ல. அந்த மனுஷனுக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவார். அந்த தேவன் வாசம் பண்ணக்கூடியதான பாக்கியத்தை உடைய மனுஷன் நீதிமானா இருப்பான். அவன் தேவன் சாட்சியா இருப்பான், மற்ற ஜனங்களும் சாட்சியா இருப்பான். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆசீர்வாதத்தை பாருங்க. யாருக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு? வளருவாங்க, கொழுத்திருப்பாங்க, செழித்திருப்பாங்க. யாருக்கு? தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு மாத்திரம்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 11:18 வாசிங்கள். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும். பாருங்க, தேவனுடைய நாமத்தின் மீது பயமும் பக்தியும் உள்ள பெரியோர் சிறியோருக்கு என்ன இருக்கா? கடைசி நாட்கள்ல பலன் அளிக்கக்கூடியவரா இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, அது மட்டும் கிடையாது. நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை, கேட்ட கடைசி நான் ரட்சிக்கப்படுவேன், எனக்கு அதுக்கு மேல கொஞ்சம் நம்பிக்கை கிடையாது. ஆனா தேவனுக்கு பயம் இல்லாம இருந்தா ஒரு விளைவை சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இருதயத்துல தேவ பயம் இல்லை. அது சொல்லுவாங்க, ஓ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் அப்படி ஆண்டவருக்கு பயப்படுவேன் தெரியுமா. சிலவங்க நல்லா அடிச்சு விடுவாங்க. ஆனா இருதயத்துல என்ன கிடையாது தெரியுமா? தேவமே கிடையாது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை செய்வேன். யாருக்குள்ள செய்வாராம்? பயம் இல்லாத ஜனங்களுக்குள்ள. யாருக்குள்ள செய்வாராம்? தேவ பயம் இல்லாத ஜனங்களுக்குள்ள. என்ன காரியமாம்? அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு. ஞானம் கெட்டு போகும். பாருங்க, எனக்கு இதை படிக்கும்போது ஷாக்கா இருந்துச்சு. ஞானம் கர்த்தருடையது. அதனால தான் சிலவங்க எல்லாம் படிக்காதவங்க வரைக்கும் ஜெபஜீவியம் உள்ளவங்க, தேவ பயப்படுறவங்க கூட நல்ல ஞானம் இருக்கும், நல்ல விவேகம் இருக்கும். ஆனா படிச்சவங்க கூட முட்டாளா இருக்க நிறைய பேர் உண்டு. ஏன்னா அவ்வளோ கெட்ட பாவலி அவன்கிட்ட இருக்கும். இங்க மூளை மழுங்கி போகும். ஆண்டு ஒரு மூளையை மழுக்கிடுவார். நீங்க படிச்சு பட்டம் வாங்கியிருக்கலாம், ஆனா ஒருத்தன் மதிக்க மாட்டான். ஏன்? அவன் துஷ்டனா இருப்பான், துன்மார்க்கனா இருப்பான். எல்லா பாவமும் கொஞ்சம் குறை எல்லா பாவமும் அங்க இருக்கும். ஏன்? மூளை மழுங்கிரும். சாபத்தை பாருங்க. தேவனுக்கு நீங்க பயப்படல, தேவபயம் உங்களுக்குள்ள இல்ல, ஞானம் கெட்டு போயிரும், விவேகம் ஒளிஞ்சு போயிடும். அது வரைக்கும் ரொம்ப ஞானவானா இருக்கலாம், ரொம்ப விவேகியா இருக்கலாம், வேலை கிடைக்கும், பல காரியங்கள் கிடைக்கும், ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா தேவபயம் இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்கும் போது கடைசி சீன்னு சொல்லி காரி உங்க முகத்துல துப்பாங்க. அப்படிப்பட்ட எல்லா பாவமும் இருக்கும். இவனான்னு சில ஒரு நிலைமைக்கு ஆகி போயிடும். அவன் மதிகேடன் ஆயிடுவான், அவன் முட்டாளாயிடுவான். ஏன்னா மதிகேடன் நினைச்சுவான் தன் விட்ட பாவம் திரும்புவான்னு இருக்கு. அநேகருடைய நிலைமை இப்ப மூளை மழுங்கி போச்சு.
ஏன்? தேவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஞானம் இப்ப இல்ல, விவேகம் இப்ப இல்ல, தேவ அறிவு இல்ல, தேவனை குறித்தான தெய்வீக புத்தி இல்ல, எல்லாம் தொலைஞ்சு போச்சு. 2வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது இல்ல இல்ல எனக்கு ஞானம் இருக்கும், சாத்தானுக்கு ஞானம் இருக்கும். தேவனுடைய பார்க்க என்ன? ஒண்ணுமே இல்லை, குப்பை. அப்ப ஒண்ணு நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படணும். கடைசியா ஒரு வசனம், 2வது சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டு, நீங்க ராஜாவும் இருந்துட்டு போங்க, யாரா வந்திருப்பாங்க, ஆனா உணர்வடையணும். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள். யாராவும் இருந்திருப்பாங்க, தேவனுக்கு முன்பாக அந்த மனுஷன் ஒண்ணுமே இல்லை. நேபுகாத்நேச்சர் பெரிய ராஜா, என்னென்னமோ அவரு கட்டினாரு, எல்லாம் சரிதான். புல்லு திங்க வேண்டியாச்சு, பனி மேல தெளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. பெரிய நகங்கள் வரத்தக்கதான பரிதாபம், முடி வளரத்தக்கதான ஒரு பரிதாபம், புல்ல திங்கக்கூடியதான ஒரு பரிதாபம், மிருகம். ஆண்டவருக்கு பார்வையில எல்லாருமே ஒண்ணுமே கிடையாது. நீ ராஜாவும் இருந்துட்டு போ, யாரும் வந்துட்டு போ, எத்தனை வருஷம் விசுவாசியம் இருந்துட்டு போங்க, ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உணர்வட. உனக்குள்ள தேவ பயம் இல்ல, அபிஷேகம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? தேவ பயம் இல்ல. இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவையுங்கள். நடுக்கத்துடனே கலிகூருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பயம் வேணும், பயபக்தி வேணும், நடுக்கம் வேணும். என்ன சொன்னேன்? பயம் வேணும், நடுக்கம் வேணும், பயபக்தி வேணும். உணர்வடைங்க, எச்சரிக்கையா. எவ்வளவுதான் கேட்டாலும் நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொன்னா, தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். யாராவது தேவனுக்கு கணக்கு கொடுத்து தங்களுடைய கணக்கை சரி பண்ண முடியுமா? முடியவே முடியாது, கிட்டையே இருக்க முடியாது. கேட்ட வசனங்களை இருதயத்துல வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச 1-2 வசனங்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு உங்களே நீங்க ஏமாத்திக்கிட்டாதுங்க. வஞ்சிக்கப்பட்டு போகுதுங்க, அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போய் கடைசி காலத்துல அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகின்றோம். ஏன்னா கடைசி காலத்துல எல்லாரும் போறது அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் பின்னாடி போறாங்க. இப்ப எல்லாருக்கும் நோய் உடனே கூடணும், வியாதி உடனே குறையணும். ஆனா எங்களுடைய நோக்கம் அது இல்லை. அதுவும் தேவைதான், ஆனா முதல் நோக்கம் மனம் திரும்பணும், பாவங்களை விடணும், பரிசுத்தமாகணும். இன்னைக்கு செத்தாலும் பரலோக ராஜ்யம் போகணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால இனியாவது தேவ பயம்னா என்னங்கிறத அறிஞ்சிடுங்க. தேவ பயத்துக்காக அழுது புலம்பி ஜெபம் பண்ணி அனுபவத்தை அடைங்க.